மேச ராசிக்காரர்களே, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண வருடமாக இருக்காது. இந்த வருடத்தை ஜோதிட ரீதியாக பார்த்தால் சூரியன் உங்க ராசியிலேயே ஆரம்பிக்கிறான். அதனால உங்க உள்ளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். நான் செய்ய முடியும்னு ஒரு தைரியம் வரும். ஆனா அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால நீங்க எடுக்கும் முடிவுகள் ரொம்ப வேகமாக இருக்கும். சில நேரம் அந்த வேகம் உங்களை முன்னேற்றும், சில நேரம் அவசரத்தில் சின்ன தவறுகளும் நடக்கலாம். இதுதான் இந்த வருடத்தோட முதல் பாடம். வேகம் இருக்கணும், ஆனா கட்டுப்பாடு இல்லாம இருக்கக்கூடாது. அடுத்து சனி பகவான் பார்வையை பார்த்தால் வேலை வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும். உங்களுக்கு தோணும், ஏன் இப்படி தாமதம்னு. ஆனா சனி பகவான் சொல்லுவது ஒன்றுதான். தாமதம் என்றால் தோல்வி இல்லை, அது அனுபவம். அதே நேரத்தில் குரு பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு வளர்ச்சி இருக்கும். சரியான நபர்களின் வழிகாட்டலும் கிடைக்கும். ஆனா அந்த வழிகாட்டலை பயன்படுத்தணும், இல்லனா அது பயனில்லாமல் போயிடும். சந்திர பகவான் தாக்கத்தால் சில நேரம் மனம் மிகவும் உணர்ச்சி வசப்படும். சின்ன விஷயங்களே பெரியதாக தோன்றும். அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நின்று யோசித்தால் பல பிரச்சனைகள் தவிர்க்கலாம். ராகு மற்றும் கேது தாக்கத்தால் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும், அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இந்த வருடம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு சோதனை காலம் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உறுதி, இந்த சோதனை உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக. நீங்க அமைதியாக இருந்தால், நீங்க சிந்தித்து நடந்தால், நீங்க அவசரப்படாமல் முடிவெடுத்தால், இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மேச ராசிக்காரர்களே, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தீயை சரியாக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வருடம் விதி சொல்லுறது ஒன்றுதான். நீங்க வலிமையாக இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கை உங்களை உயர்த்தும்.